கர்நாடகாவின் ஹசன் மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் 20 பேர் அடுத்தடுத்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்போது கர்நாடக முதலமைச்சர் நேற்று முக்கிய சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். போதிய பரிசோதனை மேற்கொள்ளாமலேயே இந்த கொரோனா தடுப்பூசியின் தாக்கத்தால் இந்த மாரடைப்புகள் ஏற்படலாம் என்று அவர் சந்தேகம் எழுப்பியிருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது. கொரோனா தடுப்பூசியால் பக்க விளைவுகள் மிகவும் அரிதாகவே இருக்கும் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எந்தவிதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லாமல் இதுபோன்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாகவும் திடீர் மரணங்களுக்கும் கோவிட் தடுப்பூசிகளுக்கும் தொடர்பு இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களுடன் நேரான சிறப்பு சுசித்ரா விவரம் என்ன? இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக 18 வயது முதல் 65 வயதான இளைஞர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கு கொரோனா அந்த தடுப்பூசிக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ICMR மற்றும் எய்ம்ஸ் டெல்லி மருத்துவமனை ஆகியவற்றினுடைய உதவியோடு நடத்தப்பட்ட ஆராய்ச்சியினுடைய முடிவுகளுக்கு பிறகு இந்த ஒரு முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் கொரோனாவினுடைய தடுப்பூசியின் காரணமாக எந்த இளைஞர்களுக்கும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. அவருடைய உயிரிழப்புகள் என்பது ஜெனடிக்கல், அதாவது பாரம்பரியமாகவும் ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகாதார கண்டிஷன்கள் அடிப்படையிலும் தான் அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 18 வயது முதல் 45 வயது இடையேயான இளைஞர்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த ஆய்வு முடிவுகள் அடிப்படையில் இந்த ஒரு முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. குறிப்பாக 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 47 மருத்துவமனைகளில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வுகள் முடிவுகளை அடிப்படையில் இந்த ஒரு முடிவு என்பது கிடைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அந்த உயிரிழப்புகளுக்கு கொரோனாவினுடைய தடுப்பூசி தான் காரணம் என கூறுவது ஏற்புடையதல்ல, அது ஒரு போலியான செய்தி என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.